சிறப்பான பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை அனைவரையும் இங்கே கூட்டி எனக்கு உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள், பகுதி செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, தோழமை கட்சி நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இங்கே நம்முடன் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கும் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மூத்த நிர்வாகிகள், கழகத்தின் மாவட்டத்தின் நிர்வாகிகள் அவர்களே, இன்றைக்கு இந்த பிரச்சார கூட்டத்தில் சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாறி, ஏன் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும், ஏன் எக்காரணத்துக்காகவும் வேறொரு சின்னத்தில் வாக்களிக்கவே கூடாது என்று எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வட்டத்துக்கு போகும்போதும் இங்கே என்னென்ன பணிகள் செய்திருக்கிறோம், தனிநபருக்காக, கட்டமைப்புக்காக என்ற தகவலை பரிமாறுவது பழக்கம். அந்த அடிப்படையில் நான் கூறுவேன், 10 ஆண்டுகளாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுமார் 101 பணிகள் இந்த 5 ஆண்டுகளிலும், அதற்கு முன்னால் இருந்த காலத்தில் இன்னொரு 30 பணிகள் எல்லாம் சேர்ந்து 2.8 கோடி ரூபாய் அளவில் இங்கே திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தகவல் என்றால் பல தார் சாலைகள், பல போர்வெல், ஒரு இளைஞர் பூங்கா, ஒரு சமுதாய கூடம், ஒரு அங்கன்வாடி என்ற பல திட்டங்கள். இதை தாண்டி நம்மளை நாடி மனு அளித்து எங்களுக்கு அரசு உதவி பெற்றுக் கொடுங்கள் என்ற அடிப்படையில் சுமார் 93 பேருக்கு முதியோர் உதவித்தொகை, 56 பேருக்கு விதவை உதவித்தொகை, 2 பேருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை என்ற பல திட்டங்கள் 177 பேருக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதோடைய மதிப்பு சுமார் 71,59,000 ஆகும். இத்தகைய புள்ளி விவரங்களுடன் நுண்ணியமாக சிந்தித்து, தகவல் வைத்து, திட்டமிட்டு செயல்படுத்தின ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக உங்களிடம் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பு முயற்சியை நான் கூற விரும்புகிறேன். மதுரையின் அடையாளம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில். அந்த கோயில் பல ஆண்டுகளாக செய்ய வேண்டிய திருப்பணி குடமுழுக்கு தாமதமாக செய்யாமல் இருந்திருக்கு. அதற்கு காரணம் நீங்களெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். 2018 ஒரு தீ விபத்து நடந்து வீர வசந்தராய மண்டபம் முழுமையாக சேதமடைந்து எல்லா தூண்களும் உடைந்து அது முழுசாக டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நேரத்தில் உடனடியாக சென்று ஆய்வு செஞ்சு கோரிக்கை வைத்தேன். அரசாங்கம் இதை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிற வரைக்கும் அந்த அறிக்கையும் வெளியே வரவில்லை, எந்த திருத்தமும் வரவில்லை. பிறகு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதியமைச்சராக இருக்கும்போது தாமதமாக இருந்த முயற்சிகளை சிறப்பித்து இத்தகைய விபத்து வராமல் இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிற கடையெல்லாம் அகற்றி பக்கத்திலேயே ஒரு தீயணைப்பு நிலையம் உருவாக்கி எல்லா வகையிலும் திட்டங்களை செய்தோம். ஆனால் குடமுழுக்குக்கு வீரவசந்தராயர் மண்டபம் கட்டியே ஆகும். அந்த மண்டபம் கட்டுவதற்கு தேவை 79 தூண்கள், 20 அடி தூண்கள். அது ஒரே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கல்லுக்கு ஏற்ப தூண்களாக இருக்க வேண்டும். பல இடங்களில், பல குவாரிகளில் ஆய்வு செய்து இந்த மாதிரி கல் வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு மீனாட்சி அம்மன் அருளால் 79 தூண்களும் பெறப்பட்டு
இன்றைக்கு அந்த கட்டிடப் பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்தது. 6-7 வருஷம் நடக்காத பணி வெறும் ஒரே ஒரு ஆண்டில் நம்ம நிறைவேற்றியிருக்கிறோம். அர்ச்சகர்கள் ஒற்றுக்கொண்டார்கள். இப்போ கருப்பணி முடியறதுக்கு ஓகே, குடமுழுக்கு நடத்தலாம், கும்பாபிஷேகம் நடத்தலாம். எனவே மாண்பு முதலமைச்சருடைய ஒப்புதலுடன் மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி அந்த குடமுழுக்கு நடத்தப்படும். இது இந்த தீ விபத்து நடக்காமல் இருந்தால், வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால், இந்த கும்பாபிஷேகம் ஆக்சுவலாக 21ஆம் ஆண்டிலேயே நடந்திருக்க வேண்டும். ஸோ 5 ஆண்டு தாமதமாக. அது யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த குடமுழுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று புது அற்புதமான ஒரு நபர் நம்மளிடம் இங்கே களமிறங்கிறார். தேர்தலுக்காக எங்கிருந்தோ கண்டெடுக்கப்பட்டு ஒரு நபரை இங்கே கொண்டாந்து அவரை வேட்பாளராக அறிவிக்கிறார்கள் ஒரு கட்சி. ஆனால் என்ன பண்ணுறாரு இந்த நம்பர்? முதல் வேலை ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் போகிறாரு, 2வது வேலை கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து வெளியே வந்து பேட்டி அளிக்கிறார். எனக்கு அழுகை வருது கோயில் பார்த்த உடனே. என்ன ஆச்சரியம் இது! நம்மளுக்கெல்லாம் கோயிலில் போயிட்டு வந்தால் ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி வரும், மன நிறைவு வரும். இந்த நபர் சொல்கிறார் அழுகை வருது. ஏன் அழுகை வருது? அதாவது இவ்வளோ மோசமாக இருக்குது, அதனால் அழுகை வருது. அதான் அன்னைக்கே சொன்னேன், இந்த முழு வேலை 35 ரூபாய்க்கு மண்டபத்தை கட்டி 35 ரூபாய்க்கு குடமுழுக்கு பணிகள், எல்லா கோபுரம் பெயிண்ட்டு, எல்லா தூண் சீர்திருத்தம் எல்லாம் பண்ண பிறகு இதுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குன்னா, அதிமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கும்போது கோயில் இருந்த சூழ்நிலையை பார்த்து என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமா இருக்குமா? ஏன் இது சொல்ல வரேன்னா, நம்மளும் களத்தில் எத்தனையோ வேட்பாளர்களை பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு வேட்பாளரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஒரு வேற பில்டிங் மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது, பேஸ்மெண்ட்டே இல்லையா அப்படின்ற சிந்தனை எனக்கு வருது. இந்த நபருக்கு வாய் நிறைய வர்றது பொய் 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 தானே தவிர ஒரு அரிய கருத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த நபருடைய பேர் என்ன? யாராவது சொல்லுங்க. சினிமா சங்கி. இந்த சினிமா சங்கிக்கு மதுரைன்னா என்னன்னு தெரியாது, தொகுதியோடைய எல்லை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு தெரியாது, எத்தனை வட்டம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பள்ளி இருக்குன்னு தெரியாது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை நியாய விலைக்கடை இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது இந்த நபருக்கு. இங்கே வேட்பாளராக வரப்போறாராம், நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையை சிறப்பிக்க போறாராம். என்ன கிண்டலா இருக்கு! இந்த ஆள் வந்துட்டு எதுவுமே படிக்காம, எதுவுமே வரலாறு தெரியாம, எதுவுமே அறியாம வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருப்பார். குறிப்பாக நான் சொல்லணும்னா, நான் நேற்று காலை இவரை சினிமா சங்கி என்று விமர்சித்து, இவருக்கு பில்டிங்கும் இல்லை பேஸ்மெண்ட்டும் இல்லைன்ற அளவுக்கு விமர்சித்த பிறகு பொய்யா போய் சொல்றாரு. இவர் அமைச்சர் என்னை கூத்தாடி என்று கூறிவிட்டார். நான் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை. எங்கள் இயக்கத்துக்கும் கலைஞர் இருந்த எல்லா தொழில்களுக்கும் இருக்கிற உறவை எங்களுக்கு தெரியும். சினிமா தொழில் உட்பட்ட பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்து எங்கள் கழகத்துக்கு உறவு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேலி கூத்தான ஒரு நபர் தினம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார். இவர் வெறும் சங்கி 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 சினிமா சங்கி. நான் கேட்க வேண்டியது, இந்த நபருடைய பொழப்பே தமிழ் படங்கள். இந்த நபர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு புது கிண்டலை நடத்துகிறார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு புதுசா? என்னை தேர்ந்தெடுத்தால் மதுரைக்கு நான் மெட்ரோ கொண்டாடுவேன். ஏயா உனக்கும் மெட்ரோக்கும் என்னையா சம்பந்தம்? மெட்ரோன்னா என்ன தெரியுமா? ஏன் சொல்ல வர? ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னால் மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்னுடைய நண்பர் பட்னவிஸ் அவர்கள் இங்கே வந்துட்டு
ஒரு தவறான கருத்தை கூறி சென்றிருக்கிறார். என்ன சொல்றார்? ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெற்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு மெட்ரோ கிடைக்கும். அதற்கு மாண்பு முதலமைச்சர் தீவிரமான விமர்சிச்சிருக்கிறார். என்னங்க விளையாட்டு? ஒரு நபருடைய தேர்தலால் உங்க கட்சியோடைய வெற்றியினால்தான் ஒரு மாநகரத்துக்கு மெட்ரோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது சட்டமைப்புக்கு விரோதம், நியாயத்துக்கு விரோதம். அதுக்கு மேல் நான் கூறுவேன், என்னைக்கு மதுரை மெட்ரோ முதலில் அறிவிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? நம் ஆட்சி ஆரம்பித்த பிறகு, நான் நிதி அமைச்சர் ஆன பிறகுதான் மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வரப்படும் என்று நான் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தேன். அதற்கு முன்பு 8 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார்கள். எந்த நடவடிக்கையும் அதில் எடுக்கவில்லை. நம் ஆட்சி வந்தவுடன் மதுரையும் கோவையும் ஒரே நேரத்தில் திட்ட அறிக்கை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து 8 வருஷத்துக்கு முன்னால அறிவிக்கப்பட்ட கோயம்புத்தூர் மெட்ரோவையும் 8 வருஷத்துக்கு அப்புறம் அறிவிக்கப்பட்ட மதுரை மெட்ரோவையும் ஒரே நேரத்தில் திட்ட அறிக்கை உருவாக்கி அதற்கு நிதி கோரி டெவலப்மெண்ட் பேங்க்ஸிடம் போறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒப்புதல் கேட்கிறோம். அதை ஒன்றிய அரசாங்கம் ஒருதலை பட்சமாக முடியவே முடியாது, ஏன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமையாகவில்லை என்று திருப்புறார்கள். அவ்வளோ அநியாயமான செயலை நாங்களே உருவாக்கின திட்ட அறிக்கையை நேற்று முளைத்த காளான் இவர் வந்து சொல்றார், நானும் எம்எல்ஏ ஆனால் உங்களுக்கு மெட்ரோ கிடைக்கப்படுமா? எங்க பட்னவிஸே சொன்னது ராம ஸ்ரீனிவாசனை தான். நீங்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா, ஒரு வேட்பாளரான்னு கூட அவருக்கு தெரியாது. நீங்களா சொல்லிக்க வேண்டியது, நான் எம்எல்ஏ ஆனால் மெட்ரோ வந்துடுமா? மெட்ரோவுடைய திட்டத்தை எடுத்து சொல்லுங்கள். இதுதான் எனக்கு கவலை. சும்மா வாய்க்கு வர ஜாவடால் பேசுறவரு ஏதாவது ஒரு அரிய கருத்து தகவல் அடிப்படையில் திட்டத்தை படித்து விட்டு எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய், எத்தனை கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட், எத்தனை கிலோமீட்டர் ஓவர் கிரவுண்ட், எங்க ஆரம்பிக்க போகுது, எங்க முடிய போகுது, இதெல்லாம் படித்து விட்டு வந்து பேசினால் ஏற்றுக்கொள்வோம். சரி, பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங்காவது இருக்குன்னு யோசிப்போம். இவர் 10 நாள் இங்க இருக்காரு, எதுவுமே படிக்கல, எதுவுமே தெரியல, எந்த வரலாறும் தெரியல. வாய்க்கு வந்தது சும்மா பேசினா சினிமா மாதிரி நம்மளெல்லாம் முட்டாளாக்கி போயிடலாம் நினைக்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நபருடைய அடையாளமே ஜீரோ. ஏன் ஜீரோன்னு சொல்றேன்னா, இவரும் இவர் மனைவியும் சேர்ந்து 5 கட்சியில் உறுப்பினராகவோ வேட்பாளராகவோ இருந்திருக்கிறார்கள். அப்ப கொள்கையோ லட்சியமோ ஜீரோ. எந்த பதவிக்கு, கவுன்சிலருக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு, எந்த அரசாங்கத்துக்கு, மாநகராட்சிக்கு, மாநிலத்துக்கு, ஒன்றியத்துக்கு என்ன பொறுப்பு, கடமை, நிதி உரிமை என்று தலையும் தெரியாது, காலும் தெரியாது. எனவே சட்டமைப்புடைய புரிதல் ஜீரோ. எத்தனை ஜீரோ ஆச்சு? 2 ஜீரோ, டபுள் ஜீரோ. இது வரைக்கும் பொது வாழ்க்கையிலோ பொது நலனுக்கோ ஏதோ செய்திருக்கிறார்களா? உதாரணத்துக்கு நம்ம கொரோனா காலத்தில் எத்தனையோ 1000 குடும்பங்களுக்கு எத்தனையோ 10,000 கிலோ அரிசி கொடுத்தோம், வேற பொருட்கள் கொடுத்தோம். இவர் எங்கேயாவது 1 கிலோ அரிசி யாருக்காவது கொடுத்திருக்காரா? இவருக்கு மதுரையை பத்தி எதையாவது தெரியுமா? ஜீரோ. இவருக்கு மதுரைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஜீரோ. எத்தனை ஜீரோ ஆச்சு? 1 2 3 4 5 ஜீரோ. இவர் 5 ஜீரோ ஒரு நபர் இங்கே வந்து முதல் கூறுகிறார், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விலக வேண்டும். என்ன ஆதிக்கவாதம், என்ன திமிரு! சென்ற தேர்தலில் எத்தனை வாக்கு பெற்று நாம ஜெயிச்சோம்? 72,000. 72,000 தொடர்ந்து மதுரையில் தங்கும் வாக்காளர்கள் அளித்த வாக்கை ஏதோ இந்த சினிமா சங்கி அழித்து ராஜினாமா செஞ்சு போயிடுவான்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்கேருந்து வருது இந்த ஆதிக்கவாதம்?
ஒருவேளை இவர் மனதில் நினைக்கிறாரோ, எப்படி டெல்லியில் ஆதிக்கவாதிகள் இருக்கார்கள், நான் RSS ஆபீஸ் போயிட்டு வந்தேன்ல, அதனால நானும் டிக்டேட்டர் தான், எப்படி நானும் ரவுடி தான்ற மாதிரி நானும் சர்வாதிகாரி தான் நினைக்கிறாரோ என்னமோ இந்த 5-0. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நபரை பில்டிங் வீக், பேஸ்மெண்ட் இல்லை, பில்டிங் வீக் பேஸ்மெண்ட் இல்லை, பில்டிங் வீக் பேஸ்மெண்ட் இல்லை நபரை 5-0வை இங்கே நான் ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப அடுத்தடுத்து நிறுத்துற இடத்தில் இவருடைய என்ன சொல்றது கிண்டல் வார்த்தைகள் திட்டங்கள் சொல்றேன், எவ்வளோ அழகா பேசியிருக்காரு. இவரை கொண்டாந்து இங்கே இறக்கி மதுரை மக்களுடைய அறிவுக்கும் தெளிவுக்கும் ஒரு அவதூறாக இவரை வேட்பாளராக இங்கே வைத்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரு ஓட்டு அளிக்கிறது மதுரை மக்களுக்கு ஒரு அவதூறு செய்வது, மதுரை உடைய நகரத்துக்கு ஒரு அவதூறு செய்வது. இவருக்கு ஓட்டு அளிக்கிறது உரிமை தொகை வாங்கும் பெண்களுக்கு அவதூறு செய்வது. ஏன்னா இந்த அம்மையார் அவருடைய மனைவி சொல்றார், அது உரிமை தொகை இல்லை, அது பிச்சை என்றார். இவருக்கு ஓட்டு அளிக்கிறது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவதூறு செய்வது. இதோ இருக்கிறார் முன்னாள் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு நல்லா தெரியும் இந்த வேட்பாளருடைய தலைவர் ப்ரொடியூசர் எப்படி அம்மையார் ஜெயலலிதாவால் மிரட்டப்பட்டார், லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் போச்சு. எனவே நான் கூறுவேன், எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் மனசாட்சிக்கு வாக்களியுங்கள், இரட்டை இலையை தவிர்த்து. ஏன்னா மதுரையில் இரட்டை இலைக்கு வாக்களித்தால் அது மதுரை மண்ணுக்கே விரோதம் செய்கிற மாதிரி ஆயிடும். இதையெல்லாம் கூறி நான் முடிப்பது ஒரே ஒரு கருத்து. யார் நம்ம? நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நீ யாரு? நன்றி, வணக்கம். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும்.